எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, 2 கோடி தொண்டர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைச்சார். அப்போ நம்ம பார்த்தோம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 88-89 லட்சம் வாக்குகள் தான், 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள். காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், நான் பொதுமக்களையோ வாக்காளர்களையோ பார்க்கல, அவங்க சொன்ன அடிப்படை உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் இந்த 88 லட்சமும் அடிப்படை உறுப்பினர்களா அல்லது அதிமுகவினுடைய அனுதாபிகள், மற்ற தோழமை கட்சி எஸ்டிபிஐ தேமுதிகன்னு 1-2 இருந்தது, அதெல்லாம் கூட ஒரு 10-20 லட்சம் போக ஒரு 60-68 லட்சம் தான் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் இல்லை. நீங்கள் இது நடைபெற்று முடிந்தது நாடாளுமன்ற பொது தேர்தல், யார் பிரதமர் என்பதை அடையாளப்படுத்துவது, அதற்கான தேர்தல் அப்படின்னாங்க. எந்த தேர்தல் ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த இரட்டை இலை, இதற்கான வெற்றியை நோக்கி இதற்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற பார்வை இருக்கும். ஆனால் அந்த பார்வை இல்லாது போயிடுச்சு. இப்போ இன்னொன்றும் அங்கே வலியுறுத்துகிறார், நீங்கள் கூட சாதாரண அடிப்படை உறுப்பினர் கூட என்னை போல் பொதுச் செயலாளராக வரலாங்கிறார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த விதியை திருத்தி 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலர்கள் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் மட்டுமே பொதுச் செயலாளர் தேர்வில் நிற்க வேண்டும், போட்டியிட வேண்டும்ங்கிறார். அந்த அடிப்படை உறுப்பினர் 5 வருஷம் எப்படிங்க வர முடியும்? எந்த மாவட்ட செயலாளர் 10 பேர் 20 மாவட்ட செயலாளர் சப்போர்ட் பண்ணுவான்? இல்லை.